அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம். நான் உங்கள் அகமது ஜியாம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால், இலங்கையில் வெலிகம பிரதேச சபையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை காரணமாக அங்கு பிரதேச சபை தவிசாளரை தெரிவு செய்யும் நிகழ்வு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இது எதன் காரணமாக என்று சொன்னால், 2 பிரதேச சபை உறுப்பினர்கள் கடத்தப்பட்டது அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட விடயமாகத்தான் இந்த நிகழ்வு தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டது. குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெற்று முடிந்த நிலையில் தற்பொழுது சபையில் ஆட்சி அமைக்கும் நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதன்படி 2025 6ஆம் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கையின் வெலிகம பிரதேச சபையில் ஆட்சி அமைக்கும் நிகழ்வு தவிசாளரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு முதல் அமர்வு இடம்பெற இருந்தது. இதில் அனைவரும் வந்திருந்த நிலையில் 2 பிரதேச சபை உறுப்பினர்கள் அந்த இடத்திற்கு சமூகம் அளிக்கவில்லை. என்னவென்று சொல்லப்பட்டது என்று சொன்னால், 2 உறுப்பினர்களும் கடத்தப்பட்டு விட்டதாக திடீரென சபை உறுப்பினர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இதன் காரணமாக அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. எஸ்ஜேபி என்பிபி, அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி 2 கட்சிகளுக்கும் இடையில் பெரிய வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. இதனால் அங்கு சபை அமர்வுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. பிறகு என்ன விடயம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, 2 அந்த பிரதேச சபை உறுப்பினர்களும் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியை சார்ந்த 2 பிரதேச சபை உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 பிரதேச சபை உறுப்பினர்களும் காலி உணவட்டுவ என்ற கடற்கரை பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையில் இது எதற்காக என்று சொன்னால், தவிசாளரை தெரிவு செய்வதை தாமதப்படுத்துவதற்காகத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக ஏனையவர்கள் அங்கு இருக்கின்ற மக்கள் கூறுகின்றார்கள். உண்மையில் இந்த சம்பவமானது பதற்றத்தை ஏற்படுத்தியது அந்த பிரதேசத்தில். இது சம்பந்தமாக போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.